ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வித்ரா பண்ணி பைபிட்டுக்கு கொண்டு போகிறது. ஸோ அப்புறம் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லாம் சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதே போல் எல்லா டீட்டெயிலுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே வந்து தப்பாக ட்ரை பண்ணி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகாது. ஸோ வந்து ப்ராப்பராக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கங்க. வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த டாக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 20ஆம் தேதி வந்து லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ சாயங்காலம் 5:30 மணிக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனை வந்து வித்ரா பண்ணுற பர்மிஷன் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. சேம் லைக் வந்து நாட் காயினில் எப்படி வித்ரா பண்ணாமோ அதே ப்ராசஸ் தான் கைஸ். ஸோ அதே ப்ராசஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இந்த டாக்ஸ் பாட்டை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போனால் உங்கள் பேலன்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு ஷோ ஆகும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். 1:1 கன்வர்ஷன் ரேஷியோ. எவ்வளோ பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அப்படியே வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ டெய்லி செக்கினே வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு மேலே இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நீங்கள் டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணது, சைன் அப் போனஸ், இதே போல் வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து ஒரு 50,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. போனால் 3 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்சேஞ்சஸ், வாலெட் இன் டெலகிராம், நான் கஸ்டடியல் வாலெட்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்சேஞ்சஸை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அதான் வந்து உங்கள் ஃபீஸே கிடையாது. வித்தவுட் ஃபீஸில் வந்து வித்ரா பண்ணுறது போல இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலெட் இன் டெலகிராம் அது கூட வந்து யூஸ் பண்ண வேணாம். மேபி நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டடியல் வாலெட்னா நீங்கள் டான் கீப்பில் வித்ரா போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்ரா அலோவ் பண்ணல. 20ஆம் தேதி லிஸ்டிங் பண்ணுவாங்க 5:30 மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வித்ரா பண்ணுறது போல இருக்கும். மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து வித்ரா போட்டுக்குங்க. இல்லை வந்து பைபிட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி 2-3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வித்ரா போடலாம். இல்லை ஒரே அக்கௌண்ட் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க, பைபிட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் வித்ரா போடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான் கீப்பில் வித்ரா போடுறது போல இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட பைபிட்டே இல்லைனா பைபிட் கிரியேட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ எக்ஸ்சேஞ்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உள்ளே போனால் OKX பைபிட்னு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வித்ரா போட வேணாம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ பைபிட்டில் வந்து நீங்கள் வித்ரா போடுறது போல இருக்கும். பைபிட்டில் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, KYC பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் மஸ்ட் நீங்கள் KYC பண்ணியிருக்கட்டும். KYC பண்ணியிருந்தால் மட்டும் தான் அதில் நீங்கள் வித்ரா பண்ணணும், இல்லைனா வந்து வித்ரா ரிசீவ் ஆகாது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டு KYC பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் KYC பண்ணுறீங்கன்னா வித்தின் வந்து ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்தீங்கன்னா KYC சக்ஸஸ் ஆகிடும். ஸோ August 20 அப்போ தான் லிஸ்டிங். நீங்கள் August வந்து 18 தான் டைம் இருக்குது. நீங்கள் இப்போ கூட வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பைபிட்லேயே கூட வித்ரா போடலாம். இப்போ நீங்கள் பைபிட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு சென்ட் கீர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ் ஐ ஹேவ் இட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டோட UID கேட்குறாங்க, அண்ட் டாக்ஸோட டெபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க, மெமோ அட்ரஸ் கேட்குறாங்க. இப்போ பைபிட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஹோம் பட்டனில் மேலே பாருங்கள் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் இமெயில் ஐடி கீழே UIDன்னு இருக்கா, யூசர் ஐடி, அது வந்து சைடில் காப்பி பண்ணுற பட்டன் இருக்கும். டச் பண்ணாலே காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பாட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸோட டெபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க. அதுவுமே எடுத்துடலாம் பைபிட்டில் போய்ட்டு. ஸோ பைபிட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அசட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பாருங்கள் டெபாசிட்னு இருக்குது பாருங்கள், அந்த டெபாசிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். DOGSன்னு சொல்லிட்டு கீழே டாக்ஸ்னு வந்துடும் சிம்பிள் போட்டு. அதை டச் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டான் வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸும் ஷோ ஆகும், கீழே வந்து மெமோவும் ஷோ ஆகும். இப்போ வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க, இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. மெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெமோவை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. 1-2 டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க, நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா மாற்றிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண இதே போல் திரும்ப வந்து ஷோ ஆகும் கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஐ கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. திரும்ப இதே போல் ஊஃப்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 5:30 மணிக்கு லிஸ்டிங் ஆகுதுன்னா 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டில் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆன பிறகு குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இதே போல் ரிசீவ் ஆகிடுன்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு மேலே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் டெலிகிராம் சேனல்லேயே. ரொம்ப ஈஸி தான். நாட்கான நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே போல் தான். அதை வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு உங்கள் சன் கிரிப்டோக்கு மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட். வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பைபிட்டில் அக்கௌண்ட் இருந்துச்சு, KYC பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வித்ரா போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூமே இருக்காது. சப்போஸ் இல்லைனா வந்து நான் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து கிரியேட் பண்ணிக்கிங்க, KYC பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் கொடுத்துக்குங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது போல தான். ஓகேங்களா? அந்த வாலெட் இன் டெலகிராம் அதில் நீங்கள் தர வேணாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மல்டிபிள் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு 2-3 அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சொன்னது பிரகாரம். ஸோ நீங்கள் 2-3 அக்கௌண்ட் நீங்கள் பைபிட்டில் வச்சிருக்கீங்க, KYC பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து வித்ரா போட்டுக்கலாம் பைபிட்டுக்கே. ஓகேங்களா? ஃபீஸ் கிடையாது. இல்லை என்கிட்ட ஒரே அக்கௌண்ட் தான் பைபிட்டில் இருக்குது, மீது 2 அக்கௌண்ட் வித்ரா பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் வந்து நான் கஸ்டடியல் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அப்புறம் கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வந்த பிறகு இப்படி வித்ரா பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் கஸ்டடியல் வாலெட் டச் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டான் கீப்பர் வாலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அட்ரஸ் கேட்டாங்கன்னா உங்கள் வாலெட்டுக்கு போய்க்குங்க. டான் கீப்பருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, August 20க்கு லிஸ்டிங் ஆப்டருக்கு மேலே தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இல்லை டான் கீப்பருக்கு வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் டான் கீப்பர் உள்ள போயிட்டீங்கன்னா மேலே சென்ட் அண்ட் ரிசீவ் இருக்கும். ரிசீவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் அட்ரஸ் வந்து டான் அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டடியல் கேட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸோ உங்களுடைய டான் கீப்பர் ரிசீவ் ஆகிடும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணியோ இல்லை பைபிட்டுக்கு கொண்டு போயிட்டோ இல்லை அங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன் கிரிப்டோவே கொண்டு போகலாம். ஏன்னா சன் கிரிப்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எல்லாரும் வித்ரா பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்கள் இந்த ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அப்புறம் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில், ஓகேங்களா. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து எவ்வளோ போகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.001, ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்கள் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டோக்கன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் வந்து கால்குலேட்டர் போட்டு காமிக்கிறேன். ஒரு டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.001 இன்ட்டு 50,000 டோக்கன்ஸ் போடலாம். ஸோ எல்லாத்துமே ஆவரேஜாகவே 50,000 இருக்கும். அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா $50 வருது இன்ட்டு வந்து 90 போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா $4,500 வருது. டெய்லியும் செக்இன் பண்ணோம், அவ்வளோதான், வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது இதில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4,500 வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் தான். இதோட கொஞ்சம் அதிகமாகவும் போகலாம், கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம். ஸோ ப்ராப்பர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அப்போ தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு 4.5னா 2 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9K, ஓகேங்களா. இதே போல் நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ரிவார்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரெஃபர் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா $4,500 ஜஸ்ட் வந்து செக்இன் பண்ணதுக்கு ஒரு 1 மந்த், ஒரு 1.5 மாதம் ஒர்க் பண்ணதுக்கு, ஓகேங்களா. ஸோ மற்ற அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, ஓகேங்களா.